ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்களினோட நிழல் கருமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்குண்டான தீர்வுகளும் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஆண் பெண் பெண்ணுங்க ரெண்டு நபர்களுக்குமே இது பொதுவானது தான். இப்போ ராகு 1ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்தில் இருக்கும் பொழுது கேது 7ஆம் பாவத்தில் இருக்கும். எப்பவுமே ராகு கேதுகள் 180 டிகிரியில் இருக்குது. அதாவது ராகு எங்கே இருக்குதோ கேது எங்கே இருக்குதோ அதுக்கு நேர் 7ஆம் பாவத்தில் தான் இது ரெண்டும் மாறி இருக்கும். இந்த அமைப்பில் தான் எல்லா ஜாதகத்துக்கும் இருக்கும். இது பொதுவான விஷயம்தான். இப்போ ராகு 1ஆம் பாவத்திலேயோ அல்ல லக்ன பாவத்திலேயோ இருக்கும்போது கேது 7ஆம் பாவத்தில் இருந்தால் அப்பேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனித்திறமைகளை வளர்த்துறதுல கவனம் செலுத்தி கொண்டே வர வேண்டும். அதுக்குண்டான முயற்சிகளை ஈடுபடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுய கௌரவத்தை எங்கேயும் போய் இழக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை இது பண்ணிங்க காப்பாற்றிக்கிட்டே போகணும். அப்புறம் திருமண விஷயங்கள், சமுதாய அங்கீகாரங்கள், கூட்டாளிகள் விஷயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு திருமண விஷயத்தில் நம்ம அழகானது, நம்ம படிப்பே குறைவாக இருக்கும், நம்ம படிப்புக்கு மீறி தகுதிக்கு மீறி ஏதாவது எதிர்பார்க்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஏமாற்றங்களும் மனவேதனைகளும் கொடுக்கும். இதை கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும். இது ராகு கேதுக்கள்னால் வரக்கூடிய நிழல் கருமாங்களை நம்ம குறைத்து கொண்டு நன்மையை அதிகரிச்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவல பாதை வலம் வர்றதும் திருப்பாம்புரம் சென்று வழிபடுவதும் சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறீங்க திருவண்ணாமலையில் கிரி வலம் வருவதும் திருப்பாம்புரம் சென்று வழிபடுவதும் சிறப்பு. இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யலாம். நன்றி, வணக்கம்.